वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। समारंभां नाभयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். அதாவது நம்மளுடைய மடத்தில் 42வது வட்டத்தில் மூர்த்தாடு சித்தராக இருந்த அழிங்கன்னு இஞ்சிமூட்டு அழிங்கன்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமி, அந்த அழிங்கரானவர் தான் படிக்கிற நாளில் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கேயோ எவ்வளவோ தூரத்துக்கெல்லாம் நடந்து போய் காசிக்கு நடந்து போய் வித்தியெல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்து ரொம்ப இது பண்ணினார். அவருக்கு ஆசிரானம் கொடுத்தார் 41வது மட்ட சுவாமிகள். அப்போ அந்த சுவாமி நமக்கு பட்டாபிஷேகம் ஆன உடனே சில காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு அந்த சுவாமி தீர்மானம் பண்ணினார். இங்கோட்ட அழிங்கிறவர் அதில் என்னென்ன காரியம்னா, மாலோல வித்வத் சதசு நடக்கணும். அதுக்கப்புறம் இந்த நரசிம்மப்பிரியான்னு ஒரு புஸ்தகம், அதுக்கப்புறம் இந்த கலாச்சாரம் பாடகாரம் இருக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். அப்படி அந்த சங்கல்பம் முடிஞ்சவுடனே தான் பட்டாபிஷேகம் ஆனவுடனே முதல்ல அதை 3 ஆரம்பித்து இப்போ இந்த சதசாவது 83வது வருடமாக நடந்துருக்குது சதசு. இங்கே மாதிரி மாலோல வித்வத் சதசுங்கிறது. அப்போ அந்த சுவாமிகள் என்ன சொன்னார், தான் சுவாமிகளாக யார் இருக்காளோ அவளுடைய திருநட்சத்திரத்திலையோ இல்லை எப்படியோ அதில் பண்ணிக்கலாம். திருநட்சத்திரம்னா அவளுடைய அர்த்தங்கி அந்த இதுலையோ பண்ணிக்கலாம், ஏடா எவ்வளோ தான் காத்துங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லிட்டதுனால என்ன பண்ணார், அந்த அழிங்கர் தன்னுடைய இதிலே பண்ணியிருந்தார். அடுத்த அந்த அழிங்கரானவர் தேவனார்வன அழிங்கர்னு பேர். அவர்களும் 2-3 வருடம்தான் இருந்தார். ரொம்ப பால்யத்திலே சித்தியாகிட்டார், ரொம்ப சிவானவர். அந்த சுவாமி இந்த சதத்தை நடத்தினார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் உங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட்டாவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சுன்னா முக்கூர் ராதகோபுரம் ஜிஎன் அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேன். உங்களுக்கெல்லாம் தெரியாது, சின்ன பையன் அவளுக்கெல்லாம் தெரியும். அவர் சாதத்தை நடத்தினார் ஆவணி மாதத்தில் ஹஸ்தத்தில். எத்தனை பேர் எந்த வித்வான்கள் வந்தாலும் வேதமோ சாஸ்திரமோ இன்னொன்னோ யார் வந்தாலும் சாஸ்திரமானது வேதாந்த விஷயமாக இருந்தால் அவரை சொல்லி பண்ணுவார். இல்லைன்னா வேதாத்தியனம் பண்ணுவானா இருந்தால் ஒரு பஞ்சாயத்து எழுப்பினா போகிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சம்பாவனை, வித்தியாசம் இல்லாத சம்பாவனை பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் 45ஆம் சுவாமி என்ன பண்ணினார், தன்னுடைய ஆச்சாரியனுடைய திருநட்சத்திரமான அந்த இஞ்சிமூட்டு சுவாமி ஆரம்பித்தார்னு சொன்னால் அதில் தை மாத உத்தராட்டத்தில் அந்த சதசை நடத்தியிருந்தார். அதுக்கப்புறம் நம்ம நாளில் நமக்கு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய கோபுரம் கட்டின ஜீயர் இருக்கார். அவர் தான் நமக்கு சன்னியாசாசனத்துமே பாக்கி காரியங்கள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது அந்த சுவாமிக்கு தான். அதனால் அந்த இதில் அந்த திருநட்சத்திரத்தை கொண்டாடணும்னு வருடம் கொண்டாடின்னு இருக்கோம். எதன் மத்தியில் இந்த வருடம் இனியே எல்லாருக்கும் ஒரு பொதுவான விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரிய சொல்லணும். எப்போவுமே ஒரு சன்னியாசிகளுக்கு ஒரு பிறந்த நாளோ இன்னொன்றோ இதெல்லாம் வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் ஒன்றும் பண்ணணும்னு சொல்லலை. ஆனால் சிஷ்யாளுக்கு கட்டணுன்னா பண்ணணும். ஏன்னா சிஷ்யாதீனமாக தான் இருந்தால் தான் இவனுடைய காரியங்கள் பண்ண முடியும்னா அதில் அப்படியெல்லாம் பண்ணணுங்கிறதுனால இதை திருநட்சத்திரங்கள்லாம் பண்ணிட்டு அந்த இதில் இந்த வருடம் திருநட்சத்திரம் 70வது பூர்த்தியாகுது ஆனி மாதத்தில். அதுக்கோசரம் இந்த வருடம் மாதம் ஒரு 3 நாள் வேதபாராயணம், எல்லா வேதபாராயணம் வச்சு வேதபாராயணம் நடந்துருந்து இன்னும் இப்போ வைகாசி மாதம் பாக்கி இருக்குது. ஆனி மாதத்தில் பெருசாக ஒரு 2000 பேர் வித்வான்களை எதிர்பார்க்கணும். வேதபாராயணத்துக்கு எல்லாத்தையும் ஸ்ரீரங்கத்தில் தான் நடக்க போகிறது.
வேத பாராயணம் இதெல்லாம் வச்சு சதத்து எல்லாத்தையும் நடத்தப்படும். அந்த மாதிரியில் இப்போ அதுக்கு என்ன இதில் என்னன்னா எங்களுடைய மடத்தில் என்னன்னா சீவாட்ச சதஸ்ன்னு பேர். ஆனால் சாமானிய சாஸ்திரமும் அதில் சொல்லலாம்னு வச்சுருந்தோம். ஏன்னா மீமாங்க சொல்கிறதுக்கும் ரூபாய்க்கெல்லாம் ஒரு வேலை மாதிரி சொல்கிறதும் வச்சுருந்தோம். அப்புறம் இந்த வருடத்தில் சில பேர் எல்லாம் என்ன பண்ணினா அபிப்பிராயப்பட்டு இந்த வித்வான்கள் இந்த ஆராதகள் அவளெல்லாம் என்னென்னு கேட்டால் இதெல்லாம் பண்ணியாடுறது மாதம் பாராயணத்தை பண்ணலாமேன்னு சொன்னார். பாராயண மண்டலத்துக்கு என்ன பண்ணலாமேன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இது சொன்னார், இந்த சபையில் வித்வத் சதத்தில் சீபாஷ்யம் மட்டும்தான், நம்ம சீபாஷ்யங்கிறது வேதாந்த விஷயம் மட்டும்தானே சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் யாராவது சதத்தெல்லாம் பண்ணினா தேவையில்லை, அது அவங்க அழகிற்கு திருவுள்ளமாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும்னு சொன்னது யுக்தமாக தான் தோணித்து, நல்ல காரியம்னு. அதனால் என்ன பண்ணணும், இந்த தரத்தில் ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு மாதம் ஒரு சதஸ்ஸு பண்ணிட்டுருக்கோம். அந்த மாதிரியில் முதல்ல வேதாந்த விஷயம், ரெண்டாவது கீதா பாஷ்யம், அதுக்கப்புறம் சம்பிரதாயமான விஷயங்கள், அதுக்கப்புறம் வேதபாஷ்யத்துக்கு அப்புறம் வேறு என்னடா அப்புறம் வேதபாஷ்யத்துக்கு உபனிஷத் பாஷ்யம், ரகசியத்திரதாரம், இப்படி ஒன்றுன்னா அதுக்கப்புறம் பாந்தராத் ராகம், வைகான சாகம் எல்லாத்தையுமே என்ன விற்கணுங்கிறதுனால வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மேலே என்னன்னு கேட்டால் இந்த ஸ்ரௌத சதஸ்ஸு ஒன்று வைக்கணுங்கிற எண்ணம் நமக்கு நமக்கு என்ன வைக்கணுமா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணலாம். ஏன்னா நாம் பூர்வாசிரமத்தில் கொஞ்சம் அதை அனுஷ்டானம் பண்ணின்றதுனால அந்த அனுஷ்டானத்தினால அதனுடைய ஒரு ருச்சியானது எத்தனையோ அதுவாக இருக்குது. அதனால் எல்லாருக்கும் இதை கொஞ்சம் தெரிவிக்கணும். எது கேட்டால் அது நாம் இந்த ஸ்ரௌதம்னா என்னங்கிறதே எனக்கு சாத்திரமாக பொதுவாக சொல்ல வேண்டியது. சில வாட்டியும் நித்தியபடி அவுபாதனம் பண்ணுறதுக்கே எல்லாருக்காலும் ரொம்ப பேர முடியலை. எல்லாரும் நித்திய அவுபாதனம் பண்ணிட்டு காலான்னு கேட்டாலே அதெல்லாம் கூட சிரமங்கள் இருக்குது. எல்லாம் காலத்தில் முடியல. அந்த மாதிரி இருக்கும்போது இது ஸ்மார்த்தானுட்டானம் பண்ணால் தானே சௌதத்தில் அனுட்டானம் போக முடியும். ஸ்மார்த்தானுட்டானம் பண்ணால் சௌதானுட்டானம் பண்ண முடியும். அதில் இந்த மாதிரி இந்த சதஸ்ஸு பண்ணணும்னு ஒரு எண்ணம் தோணித்து, அதோடு இல்லாத தர்மஜாத்திர சதஸ்ஸு வைக்கணும்னு. தர்மஜாத்திரத்தில்னா சம்பிரதாய பேதம் நிறைய உண்டு. வைஷ்ணவாளுக்கும் இந்த ஸ்மார்த்தான்னா எல்லோரும் ஸ்மார்த்தால் தான், சமுதாயம் இருக்கிறவங்க எல்லோரும் ஸ்மார்த்தால் தான். ஆனால் வைஷ்ணவன்னு சொன்னால் எம்பெருமானை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியதுனால ஸ்ரீ வைஷ்ணவன்னு பேர். அந்த இதில் ஸ்ரௌத சதஸ்ஸு வைக்கணும்னு. இல்லை ஸ்ரௌத சதஸ்ஸு வைக்கணும்னா யாரை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டா ஒரு சதஸ்ஸை பண்ணணும்னு. அதுக்கு நம்ம சம்பிரதாயத்தில் ராமானுஜாச்சார் அப்படின்னு அவர் இந்த ஸ்ரௌத விஷயமாக ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு. இப்போ இல்லை, அது 40 வருடத்துக்கு முன்னே போட்ட புஸ்தகம். டி.கே. ராமானுஜர் போட்ட 40 வருடத்துக்கு முன்னே போட்ட புஸ்தகம். அதோடு இல்லாத வைஷ்ணவாளில் இங்கே இருக்கக்கூடிய இந்த சுந்தராம தீட்சிதர், மணி தீட்சிதர் வாழ்க்கெல்லாம் ரொம்ப பழகினவர் ராமானுஜர், அபிநவாதன் ராமானுஜர். அவள் யாகங்களுக்கெல்லாம் உங்கள் பெரியவாடெலாம் தான் கூட இருந்து நடத்தி வச்சவர். நாராயண வாஜ்பேயி இவர் சுந்தராம தீட்சிதருடைய பிதாமகர் நாராயண வாஜ்பேயர். அவள் அப்பா எல்லாருமே இவெல்லாம் பெரிய. அப்போ அந்த நாளில் சேங்காரிபுரத்தில் 50 ஆற்றுல 25 பேர் அக்னிஹோத்திரம். அப்படி இருந்து அப்படியே ஒரு அக்னிஹோத்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்த இடம். இந்த இடம் இப்போவும் இருக்குது, அந்த சில பேர் இருக்கா இல்லாத இல்லை. அப்படி இருக்கிற போதில் அந்த பண்ணினால் அந்த மாதிரியில் நாம் அபிமானுட்டானம் பண்ணணும்னு நினைக்கிற போது நானும் சுந்தரராம தீட்சிதரும் நாம் 2 பேரும் சேர்ந்தாவே வாசித்தத்தினாலேயும் அந்யோன்யமானத்தினாலேயும் ரொம்ப இதனால் நமக்கு காரியங்கள்லாம் அவர் தான் கூட பண்ணி கொடுத்தார். பண்ணி கொடுத்து இப்போ இன்னைக்கு நேற்று கூட சொன்னார், உங்களுக்கு பட்டினிக்கிறதுல எந்த சிரமம் கிடையாது, வரத்துக்கு முன்னே சகலமும் தயாராக இருக்கும் அப்படின்னு. தயாராக தான் வச்சுக்கலாம், நாழியாக்கிறதெல்லாம் கிடையாது. வந்தால் காரியம் முடியணும், சிரமப்படக்கூடாது அப்படின்னு. அதில் இவா அப்பா உபதீட்சதர்னு பேர், அவர் பேர் ராமநாத வாஜ்பேயின்னு பேர். உபதீட்சதர்னு தான் சொல்லுது. அவரை மாதிரி இந்த காரியங்களெல்லாம் தருவிச்சா பண்ணிட்டு ஒருத்தம் கிடையாது. இவர் பண்ண மாட்டார், அது அப்படி அதனால் அவர் பண்ண அப்படியே அது மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு ஆக்கரானத்தில் சுந்தரராம வாஜ்பேயிட்ட சொல்லி இந்த மாதிரி ஏதாவது இருக்குப்பா, ஏதாவது விடயத்தை ஒரு 5-6 பேர் அழைச்சிட்டு வந்து சொல்லணும் அப்படிங்கிறதாக அவருக்கு நாம் சொன்னோம். அதில் நமக்கு தெரிஞ்சவாளாகவே இப்போ செங்கல்பட்டு தீட்சிதர் சொல்லக்கூடிய மணி தீட்சிதர், அவர் இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னே அபத்தினிகராக போயிட்டார். எல்லோரும் கூட வரலாம் விடாத அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணிருந்தவா, தலைவரியாக அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணியிருந்தவா. அதுக்கப்புறம் பாக்கி பசங்கள்லாம் சொன்னால் இப்போ இந்த பையன் இருக்கு, அவன் பேர் என்ன, குமார்னு பேர். இந்த பையன் அவன் எத்தனை தலைமுறை அத்தியனம் பண்ண தலைமுறைன்னு சில தெரியாது. நமக்கே தெரிஞ்சு இவனுடைய தகப்பனார், இவனுடைய பாட்னார், இவனுடைய பிரபிதாமகர் 4 பேருமே நான் பார்க்கணும்.
4 பேரையும் பார்த்தோம். 4 தலைமுறை நான் பார்த்துப்போம். இன்றைக்கி இந்த தலைமுறையில் இந்த மாதிரி அத்தியனம் பண்ணுறேன். அப்புறம் ராதாகிருஷ்ணன் அப்படி அத்தியனம் பண்ணி அப்படி பண்ணி நல்லா இதெல்லாம் வந்து பண்ணி இந்த மாதிரி ஒருத்தரும் அந்த மாதிரி இதுபாடு நீங்கள் எந்த வீட்டு நாமப்பிள்ளையா காசியில் இப்போ கூட வந்து கால் முடியாத ஒருத்தர் பண்ணிடு அவருடைய பிள்ளைக்கும் அவனும் நல்ல சிரௌத விஷயங்கள்லாம் நல்லா பண்ணிட்டுருக்கான். இவா பிதாமகர் வந்து அவளை பற்றி இது பண்ணிட்டு இவா பிதாமகர் ஒரு 2 மாதம் சேர்ந்தாப்புலேருந்து சப்தசமத்தையும் பண்ணிட்டு போயிட்டேன். இதில் கிருஷ்ணம்பேட்டையில் அந்த நாளில் 2 மாதம் கூட இருந்து சப்தசமத்தையும் பண்ணிட்டு போனார் அவள் பிதாமகர். இவள் அப்பாவும் 5-6 யாரும் எல்லாரும் எனக்கு நமக்கு எல்லாரும் சகாபானத்தினால் வேற சொல்லி வாடா கூட கூப்பிட முடியும். அப்படி ஒரு அது உள்ள அது மாதிரி இவள் அப்பா ராமன் அவரும் ஸ்ரீரங்கத்தில் அந்த யாகம் பிதா அப்பா பண்ணினார். ஸோ அவனால் முடியல ராமனால் இதாக இருக்கான். அவருடைய பையன் வைதிகஸ்ரீ எல்லாருக்கும் தெரியும். வைத்தியநாத பிள்ளை ராஜகோபாலுடைய பிள்ளையும் ஏன்னா அவனே நம்ம குழந்தையிலேருந்து வளர்க்கும். ராஜகோபாலனே குழந்தையிலேருந்து வளர்க்கும். அவனுடைய பிள்ளை மாதிரி நீ யார் நேற்று சொன்ன ஒரு சொன்னான் என்ன சொன்னால் அவன் என்ன பண்ணிருக்கானா சொன்னார். சிங்கராமத்துக்கு சொரத்தை வச்சுருக்கலாம். ஜோதிஷாஸ்திரத்தில் இன்னும் 125 வருடத்துக்கு பஞ்சாங்கம் நினைச்சிருக்கான். இன்னும் 125 வருடத்துக்கு அதில் வியாபகனா கட்டிக்காரனாக இருக்கானது தான் அவராக இருப்பார். ராமச்சந்திர ஜாஸ்தி வீடு அவர் டீச்சர். அவர் வந்து சுக்ல எதிர்வேதம் வேத வாழ்க்கையெல்லாம் படிச்சிருக்கார். நல்ல அத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் வாழ்த்துறாரு. கனாந்த அத்தியனம் பண்ணும். நேற்றுக்கு முந்தானா வந்திருக்கேன். ஒரு வெங்கடேஷ் சாஸ்திரின்ட்டு இந்தி கொள்ள வெங்கடேஷ் சாஸ்திரின்ட்டு 98 வயசாக இருக்குது. 98 வயசாக இருக்குது. நான் கூட யாரோ கூட கொடுத்துனது நம்மகிட்ட வந்து மாதிரி 60 கருவாடிகள் இருக்கார். அவருக்கு பிறந்த நாள் அன்றைக்கின்னா யாருடா பேர் என்னடான்னு தெரியும். அவங்க சொல்ல தெரியாது. வெங்கடேஷ் சாஸ்திரா கேளுன்னு அவன் போய் மாதிரி கேட்டுருக்கான். வெங்கடேஷ் சாஸ்திரன் ஆமாம் நான் சுவாமியில் பார்க்க வரேன்ட்டு முடியல. 98 வயசு வந்து அந்த மாதிரி நல்ல அதிகாரி. அது மாதிரி இவாளெல்லாம் ஸ்மார்ட்டால் இவ்வளோ சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளோடதுலாம் கூட பழகி திரும்பி இது பண்ணிட்டதுனால எல்லாம் நல்ல வியாபகம். அதுலேயும் சுந்தரராம தீட்சகருக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம அதாவது சிங்கேரி மடமாகட்டும் காஞ்சி மடமாகட்டும் ஆந்திர தேசத்திலே ஆகட்டும் எல்லா இடத்துலையும் அவருக்கு ரொம்ப ஒரு பிரசஸ்தமான ஸ்ரௌத விஷயத்தில் சுல்பசூத்திரம்னு ஒன்று ஸ்ரௌத விஷயத்தில் சுல்பசூத்திரம்னு ஒன்று அந்த விஷயத்தில் அவர் மாதிரி ஒருத்தரும் சொல்லவாள் இல்லை. அந்த மாதிரிலாம் நல்லா சொல்லக்கூடியவர் இருந்தார். அதனால தான் இன்றைக்கி எல்லாருக்கும் கூட நினைக்கலாம் ஒரு காலில் தங்க போட்டுருக்காருன்னு நினைக்கலாம். ஏன்னா காலில் தோடாக போட்டுருக்காரு. அது காரணம் என்னன்னா ஆந்திர தேசத்தில் ஒரு சம்பிரதாயம் நல்ல அத்தியனம் பண்ணி பெரிய கனவாடியாக இருந்தான்னா காலில் கங்கணம் போடுற வழக்கம். காலில் கங்கணம் போட்டு சீபாத கனவாடினே பேர் 2 பேர் இருந்தால் அண்ணாவரத்தில் 2 பேரும் சீபாத கனவாடிகளே பேர் காலில் தோடா மாதிரி இருக்கிறாங்க. சங்கராச்சாரிய சின்னவருக்கு ஆசனம் கொடுத்துருக்காரு. அந்த சமயத்தில் இவருக்கு போட்டார்னு சொன்னார். நேற்றுதான் சொன்னார். அப்படி நல்ல அதிகாரிகள் சுந்தரராம அதிகாரிகள். அதில் ரொம்ப ரொம்ப வேண்டி பழகினவங்க தான் அவருக்கு அவர் பழக முடியும். இதுதான் கொஞ்சம் இதுவாக இருப்பார். ஆனால் நல்ல இதுவாக இருப்பார். அதனால் இப்போ விஷயத்தை பற்றி யார் சொல்கிறாலும் முதல்ல உபோத்காதமாக நாம் பேசினாலும் கூட இந்த ஸ்ரீகாரியம் வச்சுட்டு மடத்து ஆஸ்தான வித்வானம் ராமானுஜாச்சார் சோகத்தூர் ராமானுஜாச்சார் இந்த சௌத விஷயத்தில் அந்த பிஆர் ராமானுஜாச்சார் என்ன சொல்லியிருக்காங்கிறத ஒரு விஷயத்தை கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தலைக்கு அவகாசம் 20 நிமிஷம் எது சொல்லுமோ நடுப்புற கேள்வி கிடையாது. சொன்னதுக்கப்புறம் கேள்வி கேட்கலாம். சுந்தராமதி சார் அவன் சொன்னதுக்கப்புறம் கேள்வி கேட்கலாம். இன்னும் நடுப்புற கேட்காது. அதனால மாதிரி அது ஆரம்பம் நல்லா सर्वोऽपि समाश्रित्य सकलं भद्रमश्नुते श्रिया च भद्र्या जुष्टो यस्तं भद्रं नमाम्यहं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्य गुणम्बुदाग्र्यं नारायणाद्ययति दुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः. நமஸ்ததசே. ஸ்ரீமத் அழகேசிங்கருடைய சப்ததி மகோத்சவாங்கமாக மாதம் ஒரு சாஸ்திர சதஸ் அப்படின்றது நடந்துட்டுருக்கு. எல்லா சாஸ்திரத்தையும் நடந்தது. ஐஷிங்கருடைய நெடுநாள் அபிலாஷை இது. ஐஷிங்கருக்கு தர்மசாஸ்திரத்தில்
ஸ்ரௌதத்தில் வேதத்தில் சதஸ்ஸு நடத்தணும். ஏன்னா திருப்பி திருப்பி பிஷ்டபேஷணம் பண்ணுறதுன்னு சொல்லுவாள். ஸ்ரீபாஷ்யமே இல்லை, நமக்கு பிரதானம், நம்முடைய தர்மத்துக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது வேதம். வேதோ அகிலோ தர்ம மூலம்னு சொல்கிறோம். எல்லா தர்மா கர்மானுஷ்டானத்துக்கு வேதந்தான் முக்கியம். அப்போ அந்த வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள், ஏன்னா நாம் இப்போ அனுஷ்டானங்கள் எவ்வளவோ பண்ணுறோம், பல பேருக்கு அனுஷ்டான விஷயங்களும் தெரியாமல் போய்டுறது. இப்போ ஆனால் வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய சௌத்தமான விதி, ஏன்னா அது அவசியம் அனுஷ்டேயமான விஷயங்கள், அதை பற்றி பல பேருக்கு தெரியாத விஷயங்கள், இதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு அனுஷ்டானம் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஸ்ரேயஸை கொடுக்கும், அது நிச்சயமாக, அது சந்தேகம் இல்லை. இதில் சம்பிரதாய பேதங்கள்லாம் இருந்தாலும் கூட நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இது முக்கியமாக அனுஷ்டானம் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா பாஷ்யக்காரர் சொல்கிற போது கூட சாங்க சசிரஸ்க வேதாத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் கர்மாவை பற்றி தெரிஞ்சினதுக்கப்புறம் தான் வேதாந்த விசாரம் பண்ணணும்னு பாஷ்யக்காரரே அல்ப அஸ்திர பலமாக இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார். அதை அவசியம் தெரிஞ்சுட்டு அதை அப்புறம் தெரிஞ்சுக்கிறது வரைக்கும். ஆனால் அனுஷ்டானத்தில் அது யாருமே தெரிஞ்சுக்கல, பண்ணவும் இல்லை அது. ஆனால் அவளுக்கு கர்மா வேண்டாம், நேர வேத ஞான பாகம்தான் அவளுக்கு முக்கியம். அவள் அதை பிரதானமாக அனுஷ்டானமும் பண்ணிகிட்டு இருக்காது. அதை இன்றைக்கி பார்த்தா அந்த சம்பிரதாயத்தில் நிறையா பேர், கிட்டத்தட்ட ஒரு 100, 130, 140 பேர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணக்கூடியவாள்லாம் இருக்கா. அப்படி இருக்கக்கூடியவாளையெல்லாம் அதில் பிரதானமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய சுந்தராம தீட்சிதர். அவர் ஐஷங்கருக்கு பரிச்சிதர். அடியாருக்கு ஏதோ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஐஷங்கர்னால அவரோட கொஞ்சம் பரிச்சயங்கள்லாம் இருக்குது. நல்ல ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசியத்திரே சார்த்தை எடுக்கிற போது கல்பசூத்திர வியாக்கியாதாவான பெரியாழ்வார்னு எடுக்கிறார். அந்த கல்பசூத்திரத்தை பெரியாழ்வார் என்ன வியாக்கியானம் பண்ணார்ன்றது நமக்கு தெரியாது. அந்த புஸ்தகத்தை எடுத்து பிரகாசப்படுத்தினவர் சுந்தராம தீட்சிதர். பெரியாழ்வாருடைய கல்பசூத்திர வியாக்கியானத்தை எடுத்து ஆண்டபலாகாரிகான்னு பேர். அடியன் யூனிவர்சிட்டியில் இருந்தப்போ அங்கே மேனஸ்கிரிப்ட் லைப்ரரிலாம் எடுத்து ரொம்ப பரிசிரமப்பட்டு பண்ணியிருக்கார். அதெல்லாம் பெரிய விஷயங்கள்லாம், ரொம்ப அசகாயமான காரியங்கள்லாம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி மகான்களையெல்லாம் கூட்டி வச்சு இன்றைக்கி இந்த சதஸ் நடத்துறதுங்கிறது நமக்கு பாக்கியம். அதை மேற்கொண்டு இதை நல்லா பூர்த்தி பண்ணி கொடுக்கணும். மேலே அந்த சுவாமியை சாரி